வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகலான்னா, நான் ஒரு கும்பகோணத்துலேருந்து ஒரு பார்சல் வாங்கியிருக்கேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறேன். இது இந்த பார்சல் நேற்று சாயங்காலம் வந்தது. பாருங்கள், இந்த கடை இது கும்பகோணத்தில் கும்பேஸ்வர சவுத் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. நியூ சொர்ண விலாஸ் ஸ்டீல்னு அந்த கடை பேர். பாருங்கள் அதோடைய அட்ரஸ். நான் கும்பகோணம் போகணுன்னு தான் நினச்சிட்டே இருந்தேன். என்னன்னு தெரியல, போக முடியல. யூடியூப்பில் ஒரு தடவை பார்த்தேன் எங்கேயோ. அப்போ எனக்கு அந்த நம்பர் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ முறுக்கு பொடி வேணும், அதில் இரும்பில் பஞ்சமுகி முறுக்கு பொடின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காரணம், இரும்பு பழைய காலத்தில் நம்ம பாட்டிக செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் அது வாங்கலான்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், மெசேஜ் அனுப்பினேன். அவங்க உடனே ரிப்ளை கொடுத்தாங்க. நான் அதோட பைசா அனுப்பி விட்டேன். அவங்க அன்றைக்கே அனுப்பிச்சிட்டு அடுத்த நாள் எனக்கு கிடச்சிச்சு. அதுதான் இப்போ நம்ம திறந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த பார்சல் பிரிச்சிருக்கிறேன். ஒரு பக்கம் ஒன்றெல்லாம் எடுக்கலாம். இது பஞ்சமுகின்னு சொல்கிறது 5 அண்ணா. இது பாருங்கள், இது அப்படி துரு பிடிக்காது. இது இந்த இடம் துரு பிடிக்காது. அவங்களே கொஞ்சம் எண்ணெயெல்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒட்டு பக்கோடா. இது இந்த முள்ளு முறுக்கு. இது இடியாப்பம். இது ஒத்த முறுக்கு. எல்லாத்துக்குமே இது ஒன்று தான் போட்டு செய்யணும். எல்லாத்துக்கும் இதே மாதிரி இல்லை, ஒன்று எல்லாத்தோட இதுலேயும் போகுது. பார்த்தீங்களா? இது நமக்கு டெய்லி முறுக்கு செய்யும்போது இது ரொம்ப யூஸ் ஆகும் நமக்கு. அப்படி இது 5 அண்ணன் இருக்கிறனால அந்த பேர் வச்சுருக்காங்களோ என்னமோ. இன்னொன்று குடி வாங்கினேன். அது பாருங்கள், இது பெருசு. இது நம்ம வடகம் புளிகிறோம் இல்லையா, மொட்டை மாடியிலலாம் போயிட்டு நம்ம இத்தினூண்டில் புளியும் போது நமக்கு வெயில் தாங்கிறதில்ல. அதனால் பெருசாக இருந்துச்சு. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது. அதனால் இது வேணும்னு சொல்லி வாங்கினேன். இது நம்ம மொட்டை மாடியில் போயிட்டு நிறைய மாவு போட்டால் எவ்வளோ வருது பாருங்கள். அதுக்காக தான் வாங்கினேன். ஏன்னா எப்படி நம்ம முறுக்கு வடகம் வருஷம் புளியத்தான் போகிறோம். அதனால் இது வாங்கினேன். இது 250 ரூபா, 250. இந்த இதோடது 5 550 ரூபா. அப்புறம் கொரியர் சார்ஜு, பேக்கிங் சார்ஜு 130 ரூபா வாங்கினாங்க. ஆனால் இன்றைக்கி நான் பைசா நைட்டு அனுப்புனா அடுத்த நாள் அவங்க பார்சல் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நாள் எனக்கு வந்துடுச்சு கோயம்புத்தூருக்கு. இது துருவே ஏறாதுன்னு சொல்கிறாங்க, நல்ல தகடுன்னு சொன்னாங்க. பாருங்கள், இந்த முறுக்குப்பிடி எவ்வளோ நம்ம வடகத்தோடது ஹோல் பெருசாக இருக்கு இல்லையா. முறுக்கு கூட நம்ம ஒத்த முறுக்கு, பெரிய முறுக்கு கூட வாங்குகிறோம்ல, அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது மெயின் வடகம் புளிய இருக்குது. இதுதான் நமக்கு முறுக்கு புளிய இருக்குது. இது ஒரு கண்ணு, இந்த முள்ளுக்கண்ணு. இது புளிஞ்சு பார்த்தா தான் எப்படி இருக்கும் தெரியல. நான் ஒரு தடவை செஞ்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஓட்டு பக்கோடா நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது இடியாப்பம் நூல் போட்டு. இது நம்ம முறுக்கு, சாதாரண முறுக்கு, தேன் குழல். இது முள்ளு முறுக்கு 3 அண்ணம் உள்ளது. இப்படி 5 அண்ணம் இருக்குது. ஒரு தடவை இவங்க கடைக்கு போகணும்னு வச்சுருக்கேன். கும்பகோணத்துக்கு நிறைய பொருள் வச்சுருக்காங்க.
அந்த பார்க்கவே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, இது வாங்கலாமா அது வாங்கலான்னு. நான் இது சாம்பிளுக்கு இது மட்டும்தான் வாங்கி பார்த்தேன். கோயம்புத்தூர்லேருந்து கும்பகோணம் பக்கம் தானே, அதனால் ஒரு நாள் போகலான்னு நினச்சிட்ருக்கேன். இது ரொம்ப சின்ன வீடியோ தான். எனக்கு அவங்க பழகுனதும் பேசுனதும் ரொம்ப பிடிச்சிச்சு. நம்ம பேச்சுக்கு உடனே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அது பைசா நைட்டில் நான் 11 மணிக்கிட்ட அனுப்புனா அவங்க அடுத்த நாளே பார்சல் பண்ணிட்டாங்க. எனக்கு அதுக்கு அடுத்த நாள் 24 மணி நேரத்தில் எனக்கு இந்த பொருள் வந்து சேர்ந்துருச்சு. ரொம்ப தேங்க்யூ. சும்மா நம்ம வீடியோவை பார்ப்போம் இல்லையா, அந்த சமயம் யூடியூப்பில் பார்த்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. காரணம் என்ன தெரியுங்களா, என்கிட்ட இண்டோலியத்தில் அப்புறம் பித்தளையில் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு இரும்பு இந்த மாதிரி என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. அது வந்து என்னுடைய ரொம்ப வயசான ஒரு ஃப்ரெண்டு, ஒரு 80 வயசு உள்ள ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு மாமி. அவங்க சாகறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிடி கொடுத்துட்டு போனாங்க. அதில் தான் நான் பண்ணுறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படி பண்ணாலும் அதில் வந்துட்டு தான் இருக்கும். அதனால தான் எனக்கு இந்த இரும்பு இதே மாதிரி வாங்கணும். அவங்களும் அந்த கும்பகோணம் சைட்காரங்க தான். அதை நினச்சி தான் நான் இது வாங்கினேன். ஆனால் இது நல்லா கழுவிட்டோம்னா இந்த தகடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது துருப்பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனால் இது வேறு தகடுன்னு சொன்னாங்க. இது கண்டிப்பாக துருப்பிடிக்காதுன்னாங்க அவங்க. நிறைய திங்ஸ் இருக்குது, அவ்வளோ திங்ஸ் இருக்குது. யூடியூப்பில் அந்த வீடியோ ஞாபகம் வரல. அது ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த வீடியோ உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். நல்லா இருக்குது. இந்த ஒரு கோயம்புத்தூர் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கும்பகோணம் போகும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கடைக்கெல்லாம் விசிட் பண்ணுங்கள். சின்ன கடை தான், ஆனால் பொருளெல்லாம் நிறைய இருக்குது. ரீசனபிள் ரேட்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம போய் வாங்கிறதுக்கு கொஞ்சம் செலவாகும். நம்ம அந்த கோயில் இந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்க போகும்போது இது வாங்கிட்டு வரலாம். என்னென்னமோ வச்சுருக்குறாங்க பார்க்குறக்கெல்லாம். நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்குது. இது நான் ஒரு தடவை போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கு மறுபடியும் இதை பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை, டேக் கேர்.